அண்ணே வண்டி எடுங்க கிளம்பு. சரிங்க. ஹலோ டிராவல் ஏஜென்ட்ஸ், நான் ரங்கராய பேசுகிறேன். சென்னைக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கேட்டிருந்தேனே, ஓகே ஆயிடுச்சா? என்னது கிடைக்கலையா? என்ன சார் இது? நீங்கள் அப்பவே கன்ஃபார்ம் பண்ணி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே. ஆல்ரைட், எந்த ஃப்ளைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, டார்னியர் ஃப்ளைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியா சென்னைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார். என்னது 9 மணி ஃப்ளைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? அதுவும் கிடைச்சாதான் கொடுப்பீங்களா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? எனிவே ட்ரை பண்ணி உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சார். ஆமாம் சார் ப்ளீஸ். என்ன சார் ஆச்சு? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். நம்ம அவசரம் எங்க சார் அவங்களுக்கு தெரியுது. 9 o'clock ஃப்ளைட்டுக்கு ட்ரை பண்ணுறானா, அதுவும் கிடைச்சாதான் கொடுப்பேன்றான். எனக்கு என்னமோ ஒன்றும் சரிப்பட்டு வரல சார். சார் நீங்க கவலைப்படாதீங்க, டிக்கெட் கிடைச்சிரும், நம்ம போய் பார்த்துடலாம். மேகலா எங்க இருக்கான்னு தெரிஞ்சப்புறம் என்னால சும்மா உட்காந்துருக்க முடியாது சார். என் மகளை நான் கண்டிப்பா பார்க்கணும், கண்டிப்பா பார்த்துருவேன். ஆடிட்டர் சார், ஐ காட் அ வெரி குட் ஐடியா. அவன் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்க போறதில்லைன்னு சொல்ல போறான். அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்காமே, நம்ம இப்பவே கார்ல கிளம்பினோம்னா ஈவினிங் சென்னைக்கு போய் சேர்ந்து விடலாமே. சார் நல்ல ஐடியா தான், ஆனா உடம்பு சரியில்லாதோட இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியுமா சார்? மேகலா நான் பார்த்த உடனே உடம்பு மனசு எல்லாமே சரியாயிடும். இதுவே கார்ல வரதுல உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? என்ன சார் இப்படி கேட்டீங்க? எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல சார். அதோட என் மூலமா மேகலா உங்களை பார்க்க போறாங்க. அவங்க எப்படி சந்தோஷப்படுறாங்கன்னு பார்க்க எனக்கே ஆவலா இருக்கு சார். தாராளமா கார்ல போவோம். ஓகே வாட்ச்மேன், டிரைவரை உள்ள அனுப்பு. சார் தேவராஜ் வந்துட்டுமே, அவர் வந்து அந்த டீலே முடிச்சு. நோ மிஸ்டர் சிவகுமார், வேண்டாம். நான் யாரையும் பார்க்கறதா இல்லை, எந்த டீலை பற்றியும் பேசுறதா இல்லை. மேகலா பார்த்து நான் சந்தோஷமா பேசுற வரைக்கும் எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார். ப்ளீஸ் சார் இங்கே வாப்பா. நீங்க வர சொன்னதா வாட்ச்மேன் சொன்னாரு. ஆமாப்பா, சென்னைக்கு போறதா முடிவு பண்ணிருக்கேன். உடனே போய் காரை ரெடி பண்ணு. வண்டி என்னைக்கு சர்வீஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் சார். சர்வீஸ் வேணா ஒன்றும் வேணாம், உடனே போய் காரை ரெடி பண்ணு, சென்னைக்கு போய் ஆகணும். சரி சார். இப்படிதான் சார், மேகலா பற்றி ஏதாவது நியூஸ் வரும், அவளை உடனே போய் பார்க்கணும்னு போவோம். அதுக்குள்ள எங்காச்சும் அவள் போயிடுவோம். சார் இப்ப மேகலாவில் எங்கேயும் போக முடியாது சார், அவங்க அவ்வளவு சிக்கல்ல இருக்காங்க. ஐ சி. அச்சா, அனதர் குட் ஐடியா. உங்களுக்காக கொடுக்க 50 லட்சம் பணம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதை நாம எடுத்துட்டு போயிடுவோம். அதை இப்போ கொண்டு போய் கொடுத்தோம்னா மேகலாவுக்கு இந்த டயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா நான் போய் கொண்டு வந்துடுறேன். மேகலா, இப்ப எந்த நம்பிக்கையில நம்ம அங்க போறோம்? கேட்டது தப்புனா ஐம் சாரி, பட் கேட்டுதான் ஆகணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஏன் அனிதா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் உலகத்தை பார்த்தவ, அதனாலதான் என் மனசுல இவ்வளோ சந்தேகங்களும் கேள்விகளும் தோணிச்சு. இந்த காலத்துல தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொல்ல போனா நெருங்கின உறவுக்காரங்களே ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இல்லை. எல்லாருக்குமே பணம் ஒண்ணுதான் முக்கியமா போச்சு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய தொகையை உன்னை நம்பி எப்படி கொடுப்பாரு? எந்த தைரியத்துல நீ அங்க போற? அது அப்படிதான் அனிதா, உனக்கு தெரியாது. இப்ப நம்ம பார்க்க போறவரு என்ன பெத்தவங்களை விட ஒரு படி மேல இருக்காரு. அவருக்கு நான் தான் உலகம். ஒரு வார்த்தை கேட்டா போதும், அவர்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை எனக்கே கொடுத்துருவாரு. அப்படியா? ஆமா அனிதா, நான் சொல்றது உண்மை. அப்படின்னா அப்பா வீட்டை விட்டு போகும்போது எவ்வளவு பிரச்சனை இருந்தது, அப்பவே நீ அவர்கிட்ட போய் நினைக்கலாம்ல? போயிருக்கலாம். எந்த பணத்துக்காக இப்ப நம்ம அவரை தேடி போயிட்டு இருக்கோமோ, அந்த பணம் தான் என்ன அவர்கிட்ட இருந்து பிரிச்சது. மறுபடியும் நான் அவர் முன்னாடி போய் நிக்க கூடாதுங்கிற முடிவோட தான் நான் அவரை விட்டுட்டு வந்தேன். அந்த அளவுக்கு வேதனையான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா இப்போ கண்மணியோட உயிர், அவளோட வாழ்க்கை, அதான் எனக்கு இப்ப முக்கியமா படுது.
அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு தவிச்சிட்டு இருக்கும்போது அந்த பேப்பர் என் கண்ணுல பட்டுது. அது வரைக்கும் அவர் முன்னாடி போய் நிக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கடவுளா பார்த்து தோ இப்படி ஒரு வழி இருக்குன்னு என் கண்ணுக்கு அந்த பேப்பரை காட்டின மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கூட நான் அவர் முன்னாடி போய் நின்று பணத்தை கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, கண்மணியோட வாழ்க்கைக்கு முன்னாடி இதெல்லாம் சின்ன விஷயமா தான் தோணுது. அதான் உடனே டிசைட் பண்ணி கிளம்பிட்டேன். பாத்தியா அனிதா, பணம் நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடுது. என்ன அவர்கிட்ட இருந்து துரத்தி அடிச்சது பணம் தான். இப்ப நான் அவரை தேடி போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் பணம் தான். நான் சொல்றதெல்லாம் நிஜம்தான் சார். அப்ப என் கையில பணமே இல்லாம பரம ஏழையா இருந்தேன். அடுத்த வேலை சாப்பாட்டு கூட பைசா இல்லாம நடுத்தருல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். பைத்தியக்கார மாதிரி. என்ன சார் சொல்றீங்க? ஏன் அப்படிலாம் ஆச்சு? என் கம்பெனி பார்ட்னர் மேல எனக்கு அபார நம்பிக்கை. அவன் எங்கெல்லாம் கையெழுத்து போட சொல்றானோ கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுவேன். ஆனா மனுஷங்க மேல வைக்கிற நம்பிக்கையே தொலைஞ்சு போற அளவுக்கு அவன் ஒரு பெரிய காரியம் செஞ்சிட்டான் சார். என்ன சார் பண்ணாரு? மொத்தமா என் பார்ட்னர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னை ஏமாத்திட்டா சார். ஓவர் நைட் கையில காசு கூட இல்லாம அம்போன்னு நின்றேன். இப்ப அதை யார்கிட்டயும் நான் சொன்னா கூட நம்பவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி சார் நீங்க? எனக்கு யாராவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு நான் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப என் மனசுல ஒரு மூலையில ஒரு நம்பிக்கை, சின்ன நம்பிக்கை இருந்தது. அதுதான் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணன். அவனுக்கு அப்போ நான் நிறைய உதவிகள் நன்மைகள்லாம் பண்ணியிருக்கேன். அவன் அப்போ திருச்சூர்ல பெரிய பிசினஸ் மேனா இருக்கான். சரி, அவனை போய் பார்த்தா அவன் நமக்கு ஏதாவது கண்டிப்பா உதவி பண்ணுவாங்கிற நம்பிக்கையில தான் திருச்சூருக்கு நான் போனேன். அடடே, வாங்க. என்ன கிருஷ்ணா, நல்லா இருக்கியா? ஆ, என்ன ஆச்சரியமா இருக்கு? எதுப்பா? இல்ல, நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, என்ன தேடி வந்திருக்கீங்க, அதான் ஆச்சரியமா இருக்குன்னு. என்னப்பா நீ ஒரு மாதிரியா பேசுறியே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆமா, எதுல வந்தீங்க? ஏன் கேக்குற? இல்ல, ஃப்ளைட்ல வரதுக்கு சான்ஸ் இல்ல. நான் நொடிச்சு போனது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? ஐயோ, வித்தியாசமா எடுத்துக்காதீங்க. விஷயமெல்லாம் கேள்விப்பட்டேன். இனிமேலாம் அடிக்கடி ஃப்ளைட்ல எல்லாம் பறக்க முடியாது. ட்ரெயின் டிக்கெட் ஏத்திட்டாங்க, அதான் கேட்டேன். நான் ட்ரெயின்ல தான்ப்பா வந்தேன். அதுவும் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ல தான் வந்தேன். நாட்டுல பல பேர் அதுல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், நான் கூட எத்தனையோ தடவை அன்ரிசர்வ்ல போயிருக்கேன். இதுல வெக்கப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ என்ன இருக்கு? அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையப்பா. நீ கேட்டு அதுக்கு நான் பதில் சொன்னேன். அதுக்கு போய் நீ இப்படி பேசுறியப்பா. ஓகே ஓகே, சரி, வந்த விஷயத்தை பேசுவோம். ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? ஓஹோன்னு வாழ்ந்தவர் ட்ரெயின்ல அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இந்த வயசுல இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா அது கண்டிப்பா நிச்சயமா என்ன பார்க்க மட்டும் இருக்காது. ஏதோ ஒரு தேவை இல்லைன்னா நாமெல்லாம் இப்படி எல்லாம் மெனக்கிட மாட்டோம் இல்லைங்களா? சொல்லுங்க. கேட்கறதுக்குன்னு கிளம்பி வந்தாச்சு, அப்புறம் என்ன தயக்கம்? கிருஷ்ணா, நீ பெங்களூர்ல இருந்தப்போ... ஒரு நிமிஷம் ரங்கராஜன். கிருஷ்ணா, நீ பெங்களூர்ல இருந்தப்போ... ஒரு நிமிஷம் ரங்கராஜன். என்ன? இல்ல, நீ எப்பவுமே என்ன ரங்கராஜன் சார் தான் கூப்பிடுவே. சரிங்க, ரங்கராஜன் சார். பெங்களூர்ல இருந்தப்போ நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை வச்சு நான் கடுமையா உழைச்சுதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் ஒண்ணுமே சொல்லலையேப்பா.
நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நான் அன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணினேன், நீ இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க வரீங்க, அதானே சார்? அதெல்லாம் சுத்தி வளைக்க வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. கேளுங்க, பண்றேன். வயசானவங்களுக்கு உதவி பண்றது புண்ணியம்னு எனக்கும் தெரியும் சார். கிருஷ்ணா, என் பார்ட்னர் என்ன மொத்தமா எல்லாத்தையும் ஏமாத்திட்டாப்ப. இப்ப நான் அவன் பேர்ல நான் கேஸ் போட்டேன்னா கூட நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ஏன்னா என் பக்கம் தான் நியாயம் இருக்கு. இந்த மீன் டைம் ஒரு சின்ன பிளான்ட் ஒன்று விலைக்கு வருது. அதையும் வாங்கி நான் எடுத்து நடத்தினேன்னா நான் கண்டிப்பா முன்னுக்கு வந்துடுவேன் கிருஷ்ணா. இந்த ரெண்டுக்குமே சேர்ந்து எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபா தேவைப்படும். நீ அதை விரும்ப கொடுப்பானா கிருஷ்ணா? கடனா கொடுத்தா போதும். எஸ், நான் அதை உனக்கு கண்டிப்பா சர்டன்லி ஐ வில் ரிட்டர்ன் இட் டு யூ. ஓகே சார், நன்றி மறக்கிற ஆளு நான் இல்ல சார். உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா 50 லட்சம் ரூபாங்கிறது உங்களை மாதிரி கோடீஸ்வரனுக்கு சின்ன தொகையா படலாம். ஆனா எனக்கு பெரிய அமௌண்ட் சார். கிருஷ்ணா, இப்ப நான் கோடீஸ்வரன் இல்லப்பா. இருக்கலாம், ஆனா கோடீஸ்வரங்கிற நினைப்பு இன்னும் உங்களை விட்டு போகலையே. அதான் உதவி கேட்கும் போது கூட 50 லட்சம்னு சாதாரணமா கேக்குறீங்க. சார், இத்தனை வயசுக்கு அப்புறம் நீங்க ஒரு பிளான்ட்டை வாங்கி அதை ரன் பண்றதுங்கிறது ரொம்ப ரிஸ்க். போன சொத்தை மீட்கிறதுக்கு கேஸ் போடுறதும் ரிஸ்க் தான். கேஸ் 10 வருஷம் இழுக்குமே. சரி, கேஸ் ஜெயிச்சுட்டோம், அதுக்கப்புறம் அதை பார்க்கறதுக்கு நமக்கு ஆயுள் இருக்க வேண்டாமா? லைஃப்ல ரிஸ்க் எடுக்கலாம். அதுல என்ன பிரச்சனைன்னா, நீங்க ரிஸ்க் எடுக்க நினைக்கிறது என்னுடைய பணத்துல. அது நம்மால ஆகாது சார். சரி சார், நான் ஒரு நல்ல யோசனை சொல்லட்டுமா? என்னப்பா? இனிமே உங்களுக்கு தேவை ஒரு நிம்மதியான லைஃப். சாகர வரைக்கும் அமைதியா சொகுசா நீங்க வாழணும். அதுக்கு நான் வழி சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு முதியோர் இல்லத்துல உங்களை நான் சேர்த்து விடுறேன். ரொம்ப அமைதியான இடம், நல்லா கவனிச்சுக்குவாங்க சார். நான் என் செலவுலயே சேர்த்து விட்டுறேன் சார். நீங்க நிம்மதியா இருக்கலாம். போதும் கிருஷ்ணா, போதும் போதும். ரொம்ப நன்றி கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. நீ என்ன முதல்ல பார்த்ததுமே வெளியே போன்னு சொல்லாம ரொம்ப நாசுக்கா பேசின பாரு. யூ ஆர் ரியலி எ கிரேட் பிசினஸ் மேன். எஸ், யூ ஆர் ரியலி எ கிரேட் பிசினஸ் மேன். நீ நல்லா இருப்பேப்பா. நீ பெரிய ஆளா வருவேப்பா, பெரிய ஆளா வருவே. நம்பி வந்த ஒருத்தன், அதுவும் என்னால நிறைய பலன்களை அனுபவிச்ச ஒருத்தன் திடீர்னு இப்படி தூக்கி எறிஞ்சு பேசினா அது மிகப்பெரிய மனவேதனை தானே சார்? நான் மனசு உடைஞ்சு நடந்து வரும்போது அந்த ரயில்வே ட்ராக் என் கண்ணில் பட்டுச்சு. செத்துலான்னு மனசுல ஒரு எண்ணம் திடீர்னு எனக்கு தோணுச்சு. போனேன், பார்த்தேன், ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்தது. இவ்வளவு அவமானத்தோடு வாழணுமான்னு சாக துணிஞ்சிட்டேன். வேகமாக வந்த ட்ரெயின் என்னை நோக்கி வரும்போது திடீர்னு ஒரு கை என்னை பிடிச்சு இழுத்து. அப்பத்தான் என் மக, என் தாய், என் கடவுள், என் மேகலாவை முதலா பார்த்தேன்.